Hello everyone, welcome to KadaiKathais. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் 3/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First process cleaning. அதுக்கு இந்த ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் prawnsல ஒரு black line மாதிரி இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதை குடல் பாதைன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். அதில் மண் இருந்துச்சுன்னா கருப்பு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா ப்ரான்ஸ்லேயும் அப்படி இருக்காது. அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ண தேவையில்லை. இருந்தால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க, அது ரொம்ப அன்ஹெல்தி. இறாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா வதங்கினதும் 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மசாலா பேனில் ஒட்டாத அளவுக்கு. தொக்குக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ப்ரான் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாவோட ப்ரான் ஒட்டுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. மிட் ஃப்ளேமில் வெந்தால் போதும். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ப்ரான்ஸை 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ரொம்பவே சுவையான ப்ரான் தொக்கு தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். If you like this video, like, share, subscribe.